அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். நான் இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து 6வது பாகத்தின் கலியுக தர்மம் பற்றி சொல்லுகின்றேன். மைத்ரேய முனிவர் பராசர மகரிஷியை வணங்கி, குருநாதரே, உலக சிருஷ்டியையும் மனுவந்திரங்களின் நிலை மற்றும் வம்சங்கள் ஆகியவற்றை பற்றியும் பகவானின் திரு அவதார மகிமையையும் எனக்கு விளக்கமாக கூறி அருளினீர். இனி கற்பத்தின் முடிவில் உலகப் பிரளயம் என்றழைக்கப்படும் சம்ஹாரத்தை பற்றியும் தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார். பராசர மகரிஷி கூறலானார். மைத்ரேயரே கேளு. மானிடர்களாகிய நமக்கு ஒரு மாதம் என்பது பிதர்களுக்கு ஒரு நாளாகும். நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். பிரம்மனுக்கு ஒரு நாள் என்பது 2000 சதுர் யுகங்களை கொண்டது. ஒரு சதுர் யுகம் என்பது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் என்ற 4ம் சேர்ந்ததே ஆகும். இந்த 4 யுகங்களும் தேவமானத்தினால் 12000 ஆண்டுகளை கொண்டதாகும். இந்த 4 யுகங்களின் கற்பத்தில் ஆதியான கிருதயுகத்தையும் முடிவான கலியுகத்தையும் தவிர மற்றவை யாவும் சமமானவையே ஆகும். ஆதியில் கிருதயுகத்தில் பிரம்மா எப்படி படைக்கின்றாரோ அதே போலவே இறுதியான கலியுகத்தில் சம்ஹாரம் செய்கின்றார் என்று பராசர முனிவர் கூறி வரும்போது மைத்ரேயர் குறுக்கிட்டு, குருநாதரை, 4 பாதங்களையும் கொண்டு நடக்கும் தன்மையுடைய தர்மமானது அழிந்துவிடத்தக்கதாயிருக்கும். கலியுகத்தின் சொரூபம் எத்தகையது என்பதை எனக்கு நன்றாக கூறி அருள வேண்டும் என்று கேட்டார். பராசர மகரிஷி விளக்கமாக கூறினார். மைத்ரேயரே, கலியுகத்தில் தர்மமானது இழிவுபடுத்தப்படும். வர்ணாசிரம ஆச்சார நடவடிக்கைகள் எதுவுமே இருக்காது. அதன் காரணமாக வேதங்களில் சொல்லப்பட்ட யாகாதி கிரியைகளும் இல்லாமலே போகும். தர்ம நெறியில் திருமணங்கள் நடைபெறாது, மாறான முறையில் நடைபெறும். திருமணங்களினால் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ளும் முறையிலும் தர்மம் இருக்காது. கல்வி ஒழுக்கங்கள் உள்ளவன் மதிக்கப்பட மாட்டான். எல்லா ஜாதிகளிலும் பொருள் உள்ளவன் மட்டுமே மதிக்கப்படுவான். கலியில் பெண்கள் மிகவும் கர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பொருளில்லாத கணவனை விட்டு நீங்கி பொருள் உடையவனாக இருப்பவனை கணவனாக தேடிக்கொள்வார்கள். கலியுகத்தில் புத்திக்கு தகுந்த மதிப்பு இருக்காது. புத்தியின் பயன் பொருள் சம்பாதிப்பதாகவே இருக்கும். அல்லாமல் ஆத்ம ஞானம் பெறுவதற்குரிய முயற்சியில் ஈடுபடுத்தப்படாது. அவ்வாறு சம்பாதிக்கும் பொருள் சுயமான சுகபோகத்துக்காகவே இருக்குமேயன்றி யாகாதி காரியங்களுக்கு பயன்படாது. பிராமணர்கள் சூத்திரர்களுடன் சமமாகவே கருதப்படுவார்கள். தர்மங்கள் யாவும் இழிவுபடுத்தப்படுவதால் மழையில்லாமல் போகும். அதனால் மனிதர்கள் அச்சமுடையவர்களாய் பசிக்கு பயந்தும் சோர்ந்தும் போவார்கள். போதிய உணவு கிடைக்காததால் மனிதர்கள் தம்மை தாமே கொலை செய்து கொள்வார்கள். மனிதர்கள் எப்போதும் பஞ்சத்தில் துன்பத்தை அனுபவிப்பார்கள். களி வளர வளர மனிதர்களிடத்தில் சோம்பல் அதிகமாகிவிடும். எவரும் அக்னி பூஜை, தேவ பூஜை, அதிதி பூஜை, பிதிரு பூஜை முதலியவர்களை செய்யவே மாட்டார்கள். குளிக்காமல் கூட உணவு அருந்தி காலம் கழிப்பார்கள். பெண்கள் அதிக ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். உணவில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதிகமான பிள்ளைகளை பெற்று வருந்துவார்கள். கணவன், மாமனார், மாமியார் முதலானோரை அலட்சியப்படுத்துவார்கள். அவர்களின் கட்டளைகளை மீறி நடந்து அவமதித்து வருவார்கள். குலமங்கையர் தீய ஒழுக்கமுடையோரிடம் நட்பு கொண்டு தங்கள் கணவன்மார்களுக்கு பல வகையான தீமைகளை செய்து வருவார்கள். இல்லறத்தில் தானம் தர்மம் எதுவும் நடைபெறாது. ஆட்சியாளர்கள் மக்களை பரிபாலனம் செய்வதை முக்கியமாக கருதாமல் பலவிதமான வரிகளை போட்டு குடிமக்களின் பொருள்களை பறிப்பார்கள். பலமுள்ளவன் அரசனாவான், பலமற்றவன் சேவகனாவான். வைசியர் பயிர் செய்தல், வாணிபம் செய்தல் முதலான தமது தொழில்களை விட்டுவிட்டு ஈனமான பல தொழில்களை செய்து பிழைப்பார்கள். இவ்விதமாக வர்ணாசிரம தர்மங்கள் கெட்டுப் போவதாலும் வேத மார்க்கமே மறைந்து போவதாலும் மக்கள் பாசாண்ட மதங்களை பின்பற்றும் நிலை ஏற்படும். அதனால் அதர்மம் மிகுதியாகும். மக்களும் அதர்ம வழியில் நடக்க துவங்கி விடுவார்கள். அதனால் மக்களின் ஆயுளும் குறையும். கலியானது முதிர்ச்சி அடையும் போது மக்கள் 20 வயதிற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டார்கள். மக்கள் அற்ப ஞானம் உடையவர்களாயும் வீணான தவ வேடங்களை கொண்டு கெட்டவர்களாயும் விரைவில் நசித்து போவார்கள். மைத்ரேயரே, இனி கலி முற்றியதனால் ஏற்படும் விளைவுகளை கூறுகிறேன், கேளும்.
தர்மமானது எத்தனைக்கு எத்தனை இழிவானதாகிறதோ அத்தனை கலியானது விருத்தி அடைந்து கொண்டே வரும் என்று தெரிந்து கொள்வார்கள். களி முற்றிய போது பாசாண்டர்கள் அதிகமாவார்கள். வேதம் அறிந்த நல்ல மனிதர்களுக்கு தீங்கு அதிகம் ஏற்படும். எப்போதும் யஜ்ஞங்களுக்கு ஈஸ்வரனான ஸ்ரீ புருஷோத்தமனை மக்கள் யஜ்ஞங்களில் ஆராதிப்பதில்லையோ, எப்போது வேத வாக்கியங்களின் ஆற்றமின்றி பாஷாண்ட வாக்கியங்களை இச்சை உண்டாகுமோ அப்பொழுது கலி மகா பலம் பொருந்தி இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கலி முற்றிய போது எல்லா ஜாதியிலுமே சூத்திர ஜாதியைப் போலவே இருக்கும். தாய் தந்தையர்களிடத்தில் அன்பில்லாதவர்களாக காணப்படுவார்கள். இந்த கலியானது முற்றிய நிலையில் மக்கள் அற்பமான புத்தியுடன் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும் சுத்தமில்லாமல் தினமும் பாவத்தையே செய்து வருவார்கள். தர்மங்கள் யாவும் இழிவுபடுத்தப்படும். இந்த கலியுகத்தில் எவனாவது ஒருவன் அற்பமான தர்மத்திற்கு முயற்சி செய்வானாகில் அவன் ஹிருதயுகத்தில் பெருந்தவம் செய்து அத்தகைய புண்ணியத்தை அடைவான். அதற்கு ஈடான புண்ணியத்தை எளிதில் அடையலாம். மைத்ரேயரே, தர்மம் அழிந்துவிடும் கலியுகத்தின் தன்மையாறு இத்தகையதாக இருக்கும் என்பதை அறியுங்கள்.